கமுக்கா மாப்பிள்ளை எப்படி? இல்லம்மா, அது ஒண்ணு எங்களுக்கு ஒத்து வரல. மூஞ்சி மோரையும் எங்களுக்கு பிடிக்கலமா அவங்கள. காமுக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி எங்களால யூகிக்கவே முடியல. ஏன் யூகிக்க முடியல? நல்ல ராஜா மாதிரி ஒருத்தன் நிறைய படிச்சவனா கை நிறைய சம்பாதிக்கிறவனா வரத்தான் போறான். அது எப்படிப்பா சொல்றீங்க? என் பொண்ணோட குணமும் சுபாவும் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். நம்மளுக்கு எண்ணமெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா பொண்ணு பார்க்க வராங்க கண்ணை பெடனில வச்சுட்டு வர்றாங்க. பொறுமையா இருக்கணும், நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தேவானே. சரி வா காமு, நம்ம ஆஸ்பத்திரி போவோம். காமு, எதையுமே மனசுல வச்சுக்காதம்மா, சந்தோஷமா போயிட்டு வா. உங்க பெரியப்பா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவாரு. வரேன் பெரியமா. வரேன் ராகினி. வர ராகினி. சரி சித்தி. வாமா. அம்மா என்னாச்சு? அந்த கொடுமையை ஏமா கேக்குறேன்? மகேச பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் தான் பார்த்தோம், அது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனா காமோ பாக்குற எல்லாருமே பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணுடி, காமுக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னால தாங்கிக்க முடியல. கோயில் அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தேன், என்னால பார்க்க முடியல. நான் கும்பிடுற சாமி உண்மையா இருந்துச்சுன்னா சீக்கிரமே அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும். ராகினி, கீதா, நான் சொன்ன மாதிரி தான் மலர் மேடத்தோட தங்கச்சி ரோகிணி அதுவா வந்து உளறிட்டு போயிருக்கு. அது சொன்னது எதுவுமே உண்மை இல்லைம்மா, அது இஷ்டத்துக்கு வந்து பேசியிருக்கு. அண்ணே, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசுறப்ப நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவங்க உண்மையை பேசுறாங்களா போய் பேசுறாங்களான்னு. அந்த பொண்ணு பேசுறத பார்த்தப்போ எல்லாமே உண்மையதானே இருந்துச்சு. இப்ப நான் சொல்றதுதான் உண்மை. அந்த பொண்ணு இப்ப என்கிட்ட பேசுனுச்சு, நான் எல்லாமே சும்மா விளையாடி தான் சொன்னேன்னு. அது எப்படின்னு? ஒரு பொண்ணு அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க அக்காவோட வாழ்க்கையிலேயே நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் அப்படின்னு போய் சொல்லுமா? அது எப்படியோமா, ரோகிணியா என்கிட்ட சொல்லிருச்சு எங்க அக்காக்கு கல்யாணம் வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு. இது என்ன சொல்ற? மலர் மடத்துக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சா? அவங்களை நீ நேர்ல பார்த்து பேசினியா? இல்ல. ஏன் இந்த பேச்சை விட இல்லனே, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல எல்லாமே ஒரு டவுட்டா தான் இருக்கு. இங்க பாரு, அவங்க விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த டவுட்டுமே தேவையில்லை. நம்ம குடும்பத்துல என்ன விஷயம் நடக்குதோ அதை மட்டும் பார்ப்போம். ப்ளீஸ் விட்டுருங்க. மேடம், மலர் மேடம், ஹலோ மேடம். உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? மலர் மேடத்தை பார்க்கலாம் தான் வந்தோம். காரணம் இல்லாம பார்க்க வர மாட்டீங்களே, என்ன விஷயம்? பினான்சியல் ப்ராப்ளமா? உங்க என்ன பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் விஷயமா சொன்னீங்களே, அதை பற்றி விசாரிக்கலாம் தான் மேடம் வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் அந்த கோர்ஸை நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். கல்யாணமா? யாருக்கு? எனக்கு தான் கல்யாணம். வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க, சீக்கிரமா நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்ன மேடம் திடுத்துப்புன்னு? உங்க அண்ணன் நிச்சயதார்த்தம் நடக்க போதில்ல, அதே நாள் காலையில எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடும். என்ன ரெண்டு பேரும் அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல விஷயம் சொன்னா விஷ் பண்ணணும்னு கூட தோணல. நல்ல கல்ச்சர் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாண செலவுலாம் நிறைய இருக்கு. உங்க அண்ணன் 60,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தாருல, அதை உடனே திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்லு. நாங்க கிளம்புறோம் மேடம்.
பாக்குற? ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? அந்த பொண்ணுங்க கிட்ட போய் அல்பத்தனமா பணம் கேக்குற? பாவம் இல்ல? என்ன பாவம்? பணம் தேவை, உதவி தேவைங்கிறப்ப மட்டும் உன்கிட்ட வர தெரியுதுல. ஆனா ஓ விஷயத்தை பத்தி பேசும்போது மட்டும் அலட்சியப்படுத்துறது. எனக்கு ஆட்டிடியூட் அது. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அவங்கள பத்தி. சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசுறதை விடு. நீ ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? நீ அதை சொன்னவனே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றேன்னு புரியல. அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஹர்ட் ஆனா வேதனைப்பட்டுட்டோம். ஐ டோன்ட் கேர். உன்னை அவங்க எவ்வளவு காயப்படுத்திருக்காங்க. நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுதுருக்க. ரொம்ப ஃபீல் பண்ணதுக்கா உனக்கு யாரும் இதுக்காக அவார்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. ஒரு லெவலுக்கு மேலயும் நல்லவங்களாவே இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். புரியுதா? காமு, ஏம்மா இப்படி தனியா உட்காந்துருக்க? என்ன காமு பதில் சொல்ல மாட்டேங்கிற? இப்படி நீ பேசாம இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா, எனக்கு என்ன குறை? நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? அம்மாடி ராசாத்தி, காமு நீ தங்க செல மாதிரி இருக்கம்மா. எங்கன்னே பற்று போல இருக்கு. நீ பெத்தவ, வேற வழி இல்லாம சொல்ற. ஆனா வந்துட்டு போனவங்க உண்மையை தானே சொல்றாங்க. அவங்க கிடக்குறாங்க, கண்ணு தெரியாதவங்க, உன்னோட குணம் தெரியாதவங்க. இந்த 2 சம்பந்தம் தள்ளி போனது நல்லதுன்னு நினைச்சுக்காமா. அந்த சாமி புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல இடம் அமையணும்னு சொல்லிதாம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? என் மனசு உனக்கு புரியவே புரியாதாமா? பெத்தவங்களுக்கு பிள்ளைய பத்தி தெரியாதா? இங்க வார்க்காம, உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். அர்த்தம் இல்லாம பேசாதம்மா. நானா இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். நீ தான் தேவையில்லாம வெட்டி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவங்களும் ஒவ்வொருத்தரா வந்து என்ன பார்த்துட்டு கடைசியில பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்குமா இதெல்லாம்? நான் உண்டு என் படிப்புண்டுன்னு தானே இருந்தேன். வலிய போய் இந்த மாதிரி அசிங்கப்படுத்து ரொம்ப கேவலமா இருக்குமா? இங்க பாருமா, இதுதான் கடைசி. இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் நிம்மதியா இருக்கணுமா. எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்படி சொல்லாத காமு. பொம்பளையா பிறந்துட்டா கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. அது ஆம்பளத்தனை இல்லாம உலகத்துல வாழவே முடியாதுமா. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாது. நாங்க எதுக்கு இருக்கிறோம்? உனக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதாமா எங்களுக்கு நிம்மதி. நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பலியாக்குறியாமா? அப்படி சொல்லாதம்மா, அதாம்மா நடைமுறை. உன்னை மீறி எதுவும் செய்ய முடியாதுமா. உன்னை கண்கள்லாம வச்சுக்கிற மாப்பிள்ள கிடைக்கதா போறாரு. அப்ப பாரு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க போற. நீ இப்படியே கனவு கண்டுகிட்டே இரு. சரிம்மா, இத பத்தி பேச பேச எனக்கு அலுப்பு தான் வருது. இதே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிரும். உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வரத்தான் போறான். அவனை பிடிக்கலன்னு நீங்க சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? பாண்டிக்கு இப்போ உடம்பு எப்படிங்க இருக்கு? பரவாயில்லைங்க. இப்பதான் ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. இன்னும் அன்கான்ஷியஸாவே இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இன்னும் அன்கான்ஷியஸா இருக்காரா? ஆமாங்க, தலையில பலமா அடிபட்டு இருக்கு இல்லையா, அதங்க இன்னும் மயக்கமாவே இருக்காங்க. அவர் நார்மல் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நாளைக்கு முதல் வேலையா பாண்டியை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணுங்க. எல்லாம் சரிங்க. எப்பவுமே என்னை பார்த்தோன்னு வெறுப்பாயிடுவீங்க. நான் பேச வந்தா விலகி விலகி போவீங்க. இப்போ எப்படிங்க இந்த சேஞ்ச்? எங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் உயிரை நீங்க தானே காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க அண்ணன் இதனால கிடையாதுங்க. அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேங்க. எல்லாருக்குமே கோபத்தாவங்கள் இருக்கு. அதையும் தாண்டி மனுஷனா இருக்கணும்ல. அது சரிங்க, உங்களை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போய் அதையே நினச்சிட்டு இருந்தானா அது சம்பந்தமான தகவல் எப்படியாவது நம்மளை வந்து சேருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் சொன்னீங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கு? என் முகமா, இல்லை இந்த உடல் அமைப்பா, இல்லை என்கிட்ட இல்லாத அழகா? இப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. முகம் பிடிச்சிருக்கு, உடம்பு பிடிச்சிருக்குன்னு தனித்தனியாக சொன்னால் அதுக்கு அர்த்தமே வேறங்க. இது ஒரு உணர்வுங்க. இதை உணர மட்டும்தான் முடியும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நீங்களா இருக்கீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
வணக்கம் வாங்க தம்பி. வணக்கம் வாங்க சம்பந்தி. சம்பந்தி. வணக்கங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க ஆ வாங்க உட்காருங்க. மலரு உட்காருங்க சம்பந்தி. பரவாயில்ல சம்பந்தி. ஆ. நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கலாம்னு வந்தோம். ஆ. நல்ல நேரத்துல புடவை எடுக்கலாம்னு வீட்டுல அபிப்பிராயப்பட்டாங்க. சரி. என் மகனும் மலர் இல்லாம புடவை எடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டான். அப்படியா? அதனால மலரையும் எங்க கூட புடவை எனக்கு அனுப்பி வைங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உடனே அழைச்சிட்டு போங்க. மலரு ஆ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்திருக்காங்கம்மா. மலரு நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். மாமா மலர்கிட்ட கொஞ்சம் பேசணும். போங்க தாராளமாக பேசுங்க மாப்பிள்ள, தாராளமாக பேசுங்க. ஆ. அப்புறம் ரொம்ப பிஸியா? ஆமா, உள்ள ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். வா போகலாம். நான் எதுக்கு? நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்களேன். ஹேய், புடவை கட்டிக்க போகிறது நீ. அதை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த கலர் உனக்கு பிடிக்காம போச்சுன்னா அதனால நீயும் என் கூட வா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க எந்த கலர் எடுத்தாலும் எனக்கு ஓகே. நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்களேன். ஹேய், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இதை பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை நம்ம மற்றவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நான் புடவை எடுத்துட்டு வந்தேன்ற காரணத்துக்காக அதை நீ பிடிச்சிருக்குன்னு காட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதனால நீ இப்போ எங்க கூட ஷாப்பிங்க்கு வர, ஓகேவா? ப்ளீஸ். மாமா, என்ன மாப்பிள்ள? நான் எவ்வளவு சொல்றேன், அவ பாருங்க வரமாட்டேங்கிறா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. மலரு மாப்பிள்ளை ஒரு தூரம் கூப்பிடாருல, போயிட்டு வா. இல்லப்பா, ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பார்த்துட்டு இருக்கேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாமா, முதல்ல போயிட்டு வா. இத பாரு மலர், நீ ஒர்க்ல ரொம்ப சின்சியர்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு முக்கியமான அக்கேஷன். இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நீ கூட வா. நீ செலக்ட் பண்ண வேண்டாம், நான் செலக்ட் பண்றேன். ஆனா நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். என்னோட எல்லா விஷயத்திலும் நீ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இத போய் இவகிட்ட கேட்டுட்டு இருப்பீங்களா? நீ கிளம்பு. வாங்க. என்னப்பா போனதுமே திரும்பிட்ட? பாஸ்புக் எடுத்து போறக்கா வந்தேம்மா. அப்படியா? சரி, வீட்டை பூட்டி சாவியை மனோரஞ்சிட்ட கொடுத்துரு. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அண்ணே, என்னம்மா, ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணே, நீ சொன்னது உண்மைதான். நாங்க தான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டோம். என்ன உண்மை? என்ன புரிஞ்சுக்காம போயிட்டீங்க? அந்த மலர் மேடம் விஷயத்துல நீ சொன்னதானே கரெக்ட். நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மலர் மேடம் விஷயமா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அண்ணே, நாங்க மலர் மேடத்தோட வீட்டுக்கு போயிருந்தோம். மலர் மேடம் வீட்டுக்கு நீங்க போனீங்களா? ஏமா அங்கே போனீங்க? அது என்கிட்ட கூட சொல்லாம? அது இல்லைண்ணே, எங்களுக்கு மனசு கேட்கல. இந்த விஷயத்தை பேச்சு கிளியர் பண்ணணும் தான் போனோம். ஆனா கடைசியில ஏன்டா அங்க போகணும்னு ஆயிடுச்சுண்ணே. நீங்க மலர் மேடம் வீட்டுக்கு போனதே முதல்ல தப்பு. எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஏன் இவ்வளவு அதிக பிரச்சனை நடந்துக்கிறீங்க? சரி, அங்க போனீங்க, மலர் மேடத்தை பாத்தீங்களா? பார்த்தோன்னே. ஆனா அவங்க முன்ன மாதிரி கலகலன்னு சிரிச்சு பேசவே இல்லை. ரொம்ப இறுக்கமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க எப்பவுமே இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லைண்ணே. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வைராக்கியமான குரல்ல சொன்னாங்கண்ணே. என்ன? உங்க அண்ணன் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு காலையில் தான் எனக்கும் நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்கண்ணே. ஆமாண்ணே, ஆனா அவங்க அதை சந்தோஷமா சொல்லல. ஏதோ ஒரு உணர்ச்சியே இல்லாத குரல்ல சொன்னாங்க. அவங்க பழைய மலர் மேடமா இல்லைண்ணே.
அவங்க வருத்தப்படுற மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்கண்ணே. எங்களுக்கு அழுகையா வந்துச்சு. வர வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தோம் தெரியுமா? என்னம்மா? அவங்களுக்கு நிறைய கல்யாண செலவு இருக்குதானே, அதனால அவங்க கொடுத்த 60,000 ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டாங்கண்ணே. மலர் மேடம் அப்படி கேட்டாங்க? இல்லண்ணே, அந்த ரோகிணி தான் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா. ஆனா மலர் மேடம் எதுவுமே பேசாம கூட அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கிறப்போ உனக்கு